தஹ்ஸனி قد جعل ربك تحتك سريا. சூரத்து மரியமிலிருந்து சில வசனங்களை இங்கே இந்த சஹாபியுல் ஜலீல் ஓதி காட்டுறாங்க. என்ன சொன்னாங்க? அந்த வசனத்திலே இருக்கிறது, இந்த வேதத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செய்திகள் கூறப்படுகிறது. அவர்கள் ஒரு முறை அவர்களிடத்திலே நம்முடைய ஒரு தூதரை அனுப்பி வைத்தோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ஒரு மனித ரூபத்திலே அவங்க என்ன செய்தார்கள், அந்த இடத்திலே வந்தாங்க. வந்து நின்ற போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்து போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தக்கியா, நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், நீ என்னை விட்டு நீ என்ன செஞ்சிரு, விலகி போய் விடு, நீ ஒரு நல்லவனாக இருந்தால் விலகி போய் விடு. அப்ப அந்த மனிதர் சொன்னாங்க, வந்திருக்கக்கூடிய அந்த மலக்கு சொல்றாங்க, நான் வந்து ஒரு மனிதன் அல்ல, இன்னமா அன ரசூலு ரப்பிக், நான் உங்களுடைய ரப்பினுடைய தூதராக வந்திருக்கிறேன், மலக்கு நான். லி அஹபலகி குலாமன் ஜக்கியா, உங்களுக்கு ஒரு பரிசுத்தமான குழந்தையை நான் தருவதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் வந்து ஒரு தப்பான பெண்ணும் அல்ல, என்னை எந்த ஆணும் தொடவும் இல்லை, அப்படி இருக்கும் பொழுது எனக்கு எப்படி குழந்தை வரும் என்று சொன்ன போது, கால கதாலிக்கது அப்படித்தான், அல்லாஹ் நாடி விட்டால் அது அவனுக்கு மிக இலகுவான விஷயம். இதை நான் மக்களுக்கு, இந்த ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையை மக்களுக்கு அத்தாட்சியாகவும் ரஹ்மத்தம் மின்னா, நம்மில் நின்றும் ரஹ்மத்தாகவும் நாம் ஆக்கி வைப்போம், இது நடந்தே தீரும் என்று அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு இவங்க ஒரு குழந்தையை சுமந்தாங்க, வயிற்றுல குழந்தை உருவாகியது. அந்த பிரசவ வேதனை ஏற்பட்ட போது ஒரு பேரிச்ச மலத்தினுடைய அடிப்பகுதியை நாடி சென்றார்கள். அங்க அவங்க சொன்னாங்க, யாழைத்தனி மித்து கபலஹாதாவு குந்து நசியமன் செய்யா, இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுவதற்கு முன்னால் நான் மௌத்தா போய் இருக்க வேண்டுமே, அப்படி இருந்தால் நான் மறக்கப்பட்டு போயிருப்பேன், மக்களால் மறக்கப்பட்டு போயிருப்பேன், என்னுடைய சப்ஜெக்ட் பேசப்படாம இருந்திருக்குமே என்று சொன்ன போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. அந்த மரத்தினுடைய அடிப்புறத்திலிருந்து, அல்லா தஹ்ஸனி, நீ பயப்படாதே, கத் ஜஅல ரப்பிகி தஹ்தகி சரியா, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, உன்னுடைய இறைவன் உன்னை பாதுகாப்பான், எந்த விதமான அச்சமும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை என்பது போன்ற கருத்து மிக்க அற்புதமான இந்த வசனங்களை அங்கே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஓதி காட்டுறாங்க. இந்த ஓதி காட்டியதும் ஃபபக்கன் நஜாஷி ஹத்தா இக்தல்லத் லிஹ்யத்துஹு, அவருடைய தாடி நனையும் வரை அழுகிறார்கள். அங்கே இருந்த உலமாக்கள் கிதாபுகளை, இஞ்சிலையும் அதனுடைய தஃசீரையும் விரித்து வைத்துக் கொண்டிருந்த உலமாக்கள் எல்லாம் கண்ணீர் வடித்து கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அம்ர் இப்னு ஆஸ் பார்த்தார், ஆஹா நிலைமை வேற விதமா போயிட்டு இருக்கேன்னு வேற யோசிக்கிறார். அம்ர் இப்னு ஆஸின் பக்கம் திரும்பி நஜாஷி மன்னர் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஹாதல்லதி துலிய அலைனா வல்லதி ஜாஅ பிஹி ஈசா ல யக்ருஜானி மின் மிஷ்காத்தின் வாஹிதா. இப்ப இவங்க ஓதி காட்டியதும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்ததும் ஒரே விளக்கிலிருந்து பிறந்த ஒளியாகவே இருக்கிறது. இது வேறு அது வேறாக எங்களுக்கு தெரியல. இது எப்படி இருக்கிறதோ இந்த இஞ்சில், அப்படித்தான் இவர்கள் சொல்லக்கூடிய எதுவும் இருக்கிறது. ஒரே ஒளியிலிருந்து பிறந்த, ஒரே விளக்கிலிருந்து பிறந்ததுதான், ஒரே மிஷ்காத்திலிருந்து, மாடாக்குழியிலிருந்து பிறந்ததுதான் என்று அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு சொன்னாங்க, அம்ர் இப்னு ஆஸ், இந்த மக்களை நான் ஒப்படைக்க மாட்டேன், லா உஸ்லிமுஹும் இலைக்கும் அபதா, முடியவே முடியாது, நீங்க போயிடுங்க, உங்களுக்கு நிச்சயமாக நான் ஹயாத்தாக இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் தாராளமாக இந்த மண்ணில் இருக்கலாம், அவங்க எவ்வளவு நாள் விரும்புறாங்க அங்க இருக்கலாம், அவர்களுக்கு உண்டான முழு பாதுகாப்பையும் நான் வழங்குவேன் என்று சொல்லிட்டு அவர் எழுந்து போயிட்டார். மஜ்லிஸ் கலைஞ்சிருச்சு. இந்த ரெண்டு பேரும் சரியான அப்செட் ஆகி அப்படியே நிக்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் புத்திசாலி இல்லையா, கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவர் கடுமையான கோபம், தன் மீதே கோபம் வருகிறது, என்ன செய்யலாம் என்று யோசித்து விட்டு அவங்க சொன்னாங்க, தன்னோட வந்திருக்கக்கூடியவரை பார்த்து சொன்னாங்க, நாளைக்கு நான் ஒரு விளையாட்டு விளையாடுறேன், வல்லாஹி ல அல்கியன்ன நஜாஷி நஜாஷிய கதன் வல உஹத்திதன்னஹு அன்ஹும் ஹதீதன் யஜ்தஸ்ஸு ஷஜரதஹும் வயக்தி அலைஹிம். நாளைக்கு நான் போடக்கூடிய இந்த செய்தியின் மூலமாக, விளையாட்டின் மூலமாக மன்னர் நஜாஷி இந்த முஸ்லிம்களின் மீது கோபம் கொள்வார், விரட்டி அடிப்பார், துரத்தி அடிப்பார் என்று சொன்னதும் அவர் சொன்னாரு, வேணாம்பா, நம்ம ஒரு தடவை சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். மன்னர் என்ன செஞ்சிட்டாரு, அவருடைய கருத்தை சொல்லிட்டாரு, நாமும் சொல்லாம இருக்க இல்லையே, சொன்னோம், நம்ம அன்பளிப்பை கொண்டு வந்து கொடுத்தோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதற்கு பிறகு நாம அவளை போய் துன்பப்படுத்திட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை, பாவம் அவங்களும் நாடு கடந்து இங்க வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க,
ஏதோ ஒரு அந்த நிம்மதி அங்க இல்லங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது என்னப்பா இதுல போட்டு, எப்படி இருந்தாலும் நம்முடைய இரத்த உறவு இல்லையா அவங்க எல்லாம், அந்த முஸ்லிம்கள் நம்முடைய இரத்த உறவு தானே, ஏன் அப்படி நம்ம செய்யணும், நம்ம வேலை வந்தோம் வேலை முடிஞ்சது போயிட்டு இருப்போம் என்று சொன்னதும், இந்த மாதிரி இறக்கம் காட்டுற வேலை வச்சுக்கிட கூடாது, நாம என்ன காரியத்திற்காக வந்தோமோ அதை செய்து ஆக வேண்டும் என்று அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் இருக்கிறார்கள். மிகப்பெரிய அறிஞர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்னால் பிந்திய காலத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான சஹாபி. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் நேர்வழியை கொடுத்தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் தன்னுடைய அறிவை அவர்கள் பயன்படுத்தினார்கள். நாளைக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா, இவர்கள் ஈசா நபிய இறைவனுடைய குமாரன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனா முஸ்லிம்கள் என்ன சொல்றாங்க, அடிமைங்கிறாங்க, அல்லாஹ்வினுடைய அடிமைன்னு சொல்றாங்க, அப்துல்லாங்கிறாங்க. எனவே அந்த குண்டை தூக்கி போட்டான்னு வச்சுக்கோங்க, எல்லாம் குழம்பி போயிடும், ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிடுவோம், நான் விட மாட்டேன் என்று சொல்லி இவர் எவ்வளவு சொல்லி பார்த்தாரு, மற்றவர் கேட்கல. நாளை அதுதான் நடக்கும். மறுநாள் காலையில போனாங்க, மன்னரே நேத்து நடந்த நிகழ்வுகள் எல்லாம் சரி, அவங்க சில விஷயங்களை வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டினாங்க, அதை பார்த்து நீங்கள் கலங்கினீர்கள், அந்த செய்தி சரி. ஆனால் ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் ஈசா அவர்களை பற்றி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை அவர்கள் மறைத்து விட்டார்கள். எனவே அது விஷயமாக நீங்கள் கேளுங்கள். அவர்கள் என்ன சொல்றோம், யகூலூன அன் ஈசா இப்னு மரியம் அன்னஹு அப்துன், அவங்க ஒரு அடிமை என்று சொல்றாங்க. அடிமைன்னு சொல்றது நீங்க ஏத்துக்கிடுவீங்கன்னா அங்க எல்லாரும் அப்படி திகைச்சிட்டாங்க. அங்க இருந்த அறிஞர்கள், அங்க இருந்த மந்திரி பிரதானிகள், அமைச்சர்கள் எல்லாம் தளபதிகள் எல்லாம் திகைச்சு போய் அப்துன்னு சொல்றாங்களா? ஆமாம், நீங்க வேணா கூப்பிட்டு கேளுங்க, அப்படி இல்லைன்னா நாங்க இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் பண்றது இல்லை. மன்னர் அழைத்து வர சொன்னார். திரும்பி வந்தாங்க. வந்ததும் என்ன, நீங்க நேத்து விஷயங்கள் ஓதுனீங்க, அதெல்லாம் சரி, ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி நீங்க உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்ன கேக்குறாங்க. அப்ப அவங்க ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நகூலு ஃபீஹி மா ஜாஅனா பிஹின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க ஒண்ணு அபிப்பிராயம் சொல்றது இல்ல, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி தந்தாங்களோ அதை நாங்க சொல்லுவோம். என்ன சொன்னார், உமல்லதி ஜாஅபிக்கும் ஜாஅக்கும் பிஹி, அவங்க சொன்னது என்ன என்பதை சொல்லுங்கள். ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹு வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியமல் அத்ராஇல் பத்தூல், அவர்கள் அல்லாஹ்வின் அடியார் தான், அல்லாஹ்வின் திருத்தூதர் தான், அல்லாஹ்வினுடைய புனித வார்த்தையாக இருக்கிறார்கள், அவர்கள் தூய ஆவியாக இருக்கிறார்கள், புனித வார்த்தை கலிமத்தின் கலிமாவாக இருக்கிறார்கள். அந்த கலிமாவை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தாஹிரத்தான நகியத்தான பத்தூலாக இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயிற்றில் அல்லாஹ் போட்டு அதன் மூலமாக அவர்கள் வந்தவர்கள் என்று எங்களுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த போது நஜாஷி மன்னர் சொன்னார், வல்லாஹி மா கரஜ ஈசா அம்மா குல்த கீத உன்மிலா. இப்ப நீங்க சொன்ன அந்த விஷயம் இருக்கே, இந்த விஷயம் இந்த விரல் நுனியினுடைய இந்த பகுதி இருக்கு பாருங்க, விரலினுடைய நுனியை விட அதிகமாக இல்லை. கரெக்டா சொல்லியிருக்கிறீங்க. இந்த ஒரு விரலோட இந்த அளவுக்கு கூட நீங்க அதிகமா சொல்லல, நீங்க சொன்னது மிகவும் சரி என்று. எனவே நான் என்ன செய்ய மாட்டேன், வேறு யாரிடத்துல நான் ஒப்படைக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த தன்னுடைய பணியாளரை அழைத்து, இங்க வா, இவங்க கொண்டு வந்த எல்லா அன்பளிப்பையும் திருப்பி உங்க கையில கொடுத்துரு, எல்லா அன்பளிப்பையும் கொடுத்துரு, இது எதுவும் தேவையில்லை. எனக்கு அவர்கள் அன்பளிப்பு தருகிறார்களா அல்லது ரிஷ்வத் லஞ்சம் தருகிறார்களா? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னை இந்த மக்கள் நாடு, இந்த துரோகிகள் நாடு கடத்திய போது திருப்பி அல்லாஹ் என்ன கொண்டு வந்து இந்த பதவியில உட்கார வைத்தான். அதற்காக நான் அல்லாஹ்வுக்கு எந்த லஞ்சமும் கொடுக்க இல்ல. அல்லாஹ்வுக்கு என்னுடைய ரப்புக்கு நான் லஞ்சம் கொடுத்தேனா? இப்ப ஏன் நான் லஞ்சம் வாங்கணும்? அவங்க கொண்டு வந்து தந்தது அன்பளிப்பு என்று நினைத்தேன், அது லஞ்சம் என்று இப்பதான் தெரியுது. திருப்பி கொடுத்துருங்க. அம்ர் இப்னு ஆஸ், இதற்கு பிறகு எனக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நீங்க இந்த இடத்தை காலி பண்ணலாம் என்று அவங்க சொன்னாலும் கூட, முஸ்லிம்களே உங்களுக்கு முழு பாதுகாப்பை நான் தருகிறேன். மன்னால மின்கும் கரிம, எவர் உங்களுக்கு ஆபத்தை தருகிறார்களோ, சங்கடத்தை தருகிறார்களோ அவர் தண்டிக்கப்படுவார். மன்னால மின்கும் கரிம, உங்களுக்கு சங்கடத்தை தருபவர் சங்கடமாக்கப்படுவார், நீங்க தைரியமாக இருங்க என்று சொன்னதும் முஸ்லிம்களுக்கு எல்லாம் சந்தோஷம். தக்பீர் முழத்தோடு அவங்க போறாங்க. ஆனா அப்துல்லா அல்லாஹ்வினுடைய அடிமை என்று சொன்ன அந்த வார்த்தையை அங்கிருந்த அமைச்சர்கள் அறிஞர்களால ஏற்க முடியல. வெளியில போய் ஃபித்னா பண்ணிட்டாங்க. நம்முடைய நஜாஷி மன்னர் மதம் மாறிட்டாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய கொந்தளிப்பா போச்சு. இந்த செய்தி உங்களுக்கு மன்னருக்கு கிடைக்கிறது. ஆஹா, விஷயம் வேற மாதிரி போகிறது. இந்த அமைச்சர்கள் இவர்கள் எல்லாம் குளறுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்ததும் உடனே ஒரு தகவலை தன்னுடைய மெய்காப்பாளரை என்ன செஞ்சாங்க, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புனாங்க.
அனுப்பி சொன்னாங்க